ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணர் மேல இருக்கிற ஒரு மந்திரத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் ஆன்மீக கதையின் தொடர்ச்சியை காணலாம். தாமோதராய வித்மஹே ருக்மிணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். தாமோதராய வித்மஹே ருக்மிணி வல்லபாய தீமஹி. தாமோதராய வித்மஹே, அதாவது தாமோதரன் அப்படிங்கிற பெயர், அந்த நாமத்தால அழைப்பாலாம் நம்ம கிருஷ்ணரை. அப்படி ஒரு அழகான நாமத்தோட அழகான ஒரு ஸ்வரூபத்தோடையும் இருக்காராம் நம்ம கிருஷ்ணர். தாமோதராய வித்மஹே ருக்மிணி வல்லபாய தீமஹி. ருக்மிணியின் மணாளனாக தரிசனம் தருவாராம் நம்மளோட கிருஷ்ணர். ருக்மிணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத். அப்பேற்பட்ட குணங்களை கொண்டிருக்கும் கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்லோகத்திற்கு, இந்த மந்திரத்துக்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம். இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, குலசேகர ஆழ்வாரை பத்தி பார்த்துட்டு வந்தோம். அவர் ஒரு ராஜா. அவருக்கு ராஜ காரியங்கள் அதிகமாகவே இருந்தாலும் ராமாயணம் கேட்கறதுல அவர் ஒரு இச்சையாம், அவர் ஒரு சந்தோஷம் கிடைக்குமாம், அதை கேட்டார். இப்படித்தான் ஒரு நாள் இப்படி ஒரு ராமாயணம் கேட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நிகழ்ந்தராம். அதுதான் அவருக்கு ராமன் மேல எவ்வளோ பக்தி, எவ்வளோ நம்பிக்கை இருந்தது அப்படிங்கிறத வெளிப்படுத்தி சொன்னராம். அப்படி என்னதான் நடந்தது? ஒரு நாள் இவர் இந்த ராமாயண உபன்யாசத்தை கேட்டு இருந்திருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல சொல்றார். இவர் இந்த இது உபன்யாசம் செஞ்சுட்டு இருக்கிற இவர் சொல்றார் என்னன்னா, காட்டுக்கு போகும்போது, வனத்துக்கு போகும்போது, நம்மளோட ராமர் லக்ஷ்மணர் 2 பேருமே வனத்துக்கு போகும்போது அந்த இடத்துல விராட்டன் போல இருக்கிற நிறைய அசுரர்கள், விராட்டன் மற்றும் நிறைய அசுரர்கள் எல்லாருமே வந்து ராமரை தாக்க ஆரம்பிக்கிறா. ராமரை மட்டும் இல்ல, ராமர் பக்கத்துல இருந்த ராமானுஜனாகிய லக்ஷ்மணனையும் தாக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்றார் இவர். சொல்லும் போது இவர் என்ன பண்றாருன்னா, இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, இவ்வளவு நேரம் அப்படியே ஒரு நித்திரையில இருந்துகிட்டே கேட்கிற மாதிரி கண்ணை மூடிக்கொண்டு சந்தோஷமாக கேட்டு இருந்தவர் திடீர்னு இந்த பகுதி, இந்த ராமாயணத்துல இந்த பகுதி வரும்போது மட்டும் கண்ணை விழுத்து அப்படியே அவசர அவசரமா எங்கேயோ கிளம்புறா மாதிரியே கிளம்புறார் அவர். கிளம்பும்போது படை தளபதி கிட்ட போயிட்டு சொல்றார், இந்த மாதிரி படைகளை ரெடியாக்கு, நம்ம சீக்கிரமே வனத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றார். இவரும் அறைக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு வரார். வெளியில வந்த உடனேயே வழியிலேயே அந்த தளபதியை பார்க்கிறார். படை தளபதிய கேட்கிறார், என்ன படை ரெடியா அப்படின்னு கேட்கும்போது, ரெடி மன்னா, எங்க போறோம் அப்படின்னு கேட்டா அந்த வனத்தின் பெயரே சொல்றா. கேட்ட உடனே ஒரு ஆச்சரியமா இவருக்கு, அந்த வனமா அப்படின்னு கேட்கிறார் நம்ம படை தளபதி. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா அவ எல்லாருமே. அங்க படைகளை கூட்டிட்டு போகும்போது இந்த உபன்யாசம், இந்த கதையை சொன்னவர் பின்னாடியே ஓடி வராராம் ராஜாவை பார்த்து. ராஜா ராஜா எங்க போறேன் அப்படின்னு கேட்கிறாராம் இவர், இந்த கதை சொன்னவர். அப்ப சொல்றாராம், இன்னும் நம்மளால சட்ட நேரம் கூட நம்மளால வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றார் நம்ம மன்னர். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஏனா ராமரும் லக்ஷ்மணனும் அங்க வனத்துல கஷ்டப்பட்டு இருக்கான் அந்த அரக்கர்கள் கிட்ட. அந்த அரக்கர்களை வீழ்த்தி எனக்கு பிடித்த ராமரையும் அவரின் தம்பியா இருக்கிற நம்ம லக்ஷ்மணையும் காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்றார் நம்ம ராஜா. அப்பதான் சொல்றாராம் இந்த கதை சொல்றவர், ஓ ராஜா, அந்த கதை முடிந்து எவ்வளோ வருடங்களாயிட்டு, இப்போ நம்ம இந்த காலத்துல இருக்கோம், இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு வாங்கோ அப்படின்னு சொல்றாராம் இவர். அப்ப ராஜா சொன்னாராம், ஓ அப்படி, ஆமா, அது திரேதா யுகத்துல நடந்தது, இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோம், மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்றாராம் ராஜா. அதனால எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும், எவ்வளோ செல்வங்கள் சௌகரியங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ராமருக்காக தூக்கி போட்டுட்டு ராமரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்தாராம். அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ ஒரு பக்தி இருந்தாராம் ராமர் மேலே. இதோட நம்ம குலசேகர ஆழ்வாரோட கதை முடியாது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.